ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவா குக் அண்ட் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு பஜ்ஜி, இனிப்பு போண்டா, வெங்காய போண்டா இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆனியன் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு ஒன்று ஒன்றா உதுத்து எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ 1 கப் அளவு கடலை மாவு போட்டுக்கிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு வெங்காயத்திலே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அதனால வெங்காயத்தோட கடலை மாவு போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. விட்டுட்டு அதில் கொஞ்சமாக இஞ்சி, மல்லி இலை, கருவேப்பிலை கட் பண்ணி அதையும் அதில் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிடுவோம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். 1 ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா தண்ணி தெளித்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளுக்கு கரெக்டாக இந்த பதம் வரணும். இதை விட அதிகமாகவும் ஆயிடக்கூடாது, கெட்டியாகவும் ஆயிடக்கூடாது. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிடுவோம். அதில் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கிடுவோம். இது மாதிரி கொஞ்சமாக போட்டு மேலே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுருவோம். அப்படியே இது மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து போட்டுருங்க. ஆயிலில் இது மாதிரியே நம்ம ஃபுல்லுமே போட்டுருவோம். போட்டு இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு அப்படியே திருப்பி விடுவோம். இந்த மாதிரி நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்துருவோம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருவோம். இது மழை டயத்தில் நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம். பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஃபுல்லுமே எடுத்து வச்சுருவோம். நம்மளுக்கு சூப்பரான ஆனியன் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இனிப்பு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இட்லி மாவு வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக 1/2 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரவை கூட சேர்த்துக்கிறங்க. அதில் கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கிறோம். கொஞ்சமாக உப்பு போட்டு 1 கப் சீனி ஆட் பண்ணிவிட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம். ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நீங்கள் கரண்டிகிட்ட மிக்ஸ் பண்ணிவிட்டு கைட்டை இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறங்க. இந்த பதம் வரணும் நம்மளுக்கு. இப்போ ஒரு கடாய் வச்சுருவோம். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கைட்டே எடுத்து போட்டுக்கிடுவோம். நீங்கள் கரண்டிகிட்ட கூட எடுத்து போடலாம். கரண்டிகிட்ட போட்டிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வராது. கைட்டை போட்டிங்கன்னா இது மாதிரி நல்லா பால்ஸ் மாதிரி வரும். இப்போ சூப்பராக நம்மளோட இனிப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அவ்வளவு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இப்போ நான் ஜிஆர்பி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான் எடுத்துக்கிறேன். அதை பாக்கெட் கட் பண்ணி ஒரு பவுலில் அப்படியே கொட்டிக்கிடுவோம். இந்த மாதிரி கொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். தண்ணி ஒரே டைம் ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. தண்ணி அதிகமாகிடும். அதிகமானால் நம்மளுக்கு கிழங்கோட மாவு ஒட்டாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மறுபடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை. எல்லாமே நம்மளுக்கு சேர்த்துருக்கு அந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ்லையே. இப்போ இந்த பதம் இருக்கணும். இந்த பதம் வந்ததுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்து வச்சு ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க இந்த மிக்ஸ் மாவில் வந்து நம்ம நல்லா இது மாதிரி 2 சைடும் அப்படியே முக்கி அப்படியே ஆயிலில் போட்டுருவோம். இந்த மாதிரி ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா பொரிஞ்சு மேலே மிதந்து வரும். இந்த மாதிரி நல்லா மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு அப்படியே திருப்பி போட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு நல்லா உள்ளே வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 2 சைடுமே வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்துருவோம். எடுத்து அப்படியே ஒரு பவுலில் வச்சுருங்க. இது மாதிரி நம்ம ஃபுல்லுமே எடுத்து பவுலில் வச்சுக்கிடுவோம் வேக வச்சு.
இது அவ்வளவு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நம்ம மழை டயத்தில் சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கும். ஒரு டீயோட இதோட ஒரு சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.